ஹாய், நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ஆர் திவ்யா. என்னுடைய சேனல்ல இதுதான் முதல்ல நான் போடுற தமிழ் வீடியோ. ஃபிலிம் மேக்கிங்ல நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை பத்தி வீடியோ பண்றேன். மலேசியாவில் அசிஸ்டன்ட் டைரக்டரிசம் அண்ட் இந்தியாவை தான் நம்ம முக்கால்வாசி பார்த்துருப்போம். ஏன்னா அங்கே உள்ளவங்க நிறைய பேர் இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவங்க இப்போ மூவி டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா, மலேசியாலேயும் இந்தியாலேயும் பெரிய வித்தியாசம் எனக்கு தெரிஞ்சு இல்லை. எல்லா விதத்துலேயும் ஒரே விதமான ஒர்க் ஃப்ளோ தான் நமக்கும் இருக்கும். பேப்பர் ஒர்க் வாய்ஸ், ஆன்சைட் வாய்ஸ் என்ன நம்மளுடைய க்ரூஸ் வந்து இன்னும் மினிமலாக இருப்போம் இந்தியாவை கம்பேர் பண்ணால். அதுவும் நம்மளுடைய பட்ஜெட்டை பொறுத்தது. நமக்கு ஒரு நல்ல பட்ஜெட் இருந்துச்சுன்னா அந்த படத்துக்கு தேவையான அத்தனை விதமான க்ரூவையும் ஹையர் பண்ணி அது ஒரு ஃபுல் கான்செப்டாகவே ஷூட் பண்ணுவோம். அன்லெஸ் நமக்கு வந்து பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், லோ பட்ஜெட் கைண்ட் ஆஃப் மூவிஸ் எடுத்தோம்னா க்ரூ விதத்தில் கம்மி பண்ணி நம்ம நிறைய பேர் மல்டி டாஸ்க் பண்ண வேண்டியது இருக்கும். என்னுடைய சேனலில் நிறைய நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயங்கள் தான், நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களை தான் யூடியூப் சேனலில் பண்ணலான்னு சொல்லி இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இது வரைக்கும் நான் பண்ணது இங்கிலீஷில் 2 வீடியோ பண்ணியிருக்கேன். ரெண்டுமே அபவுட் ஸ்கிரிப்ட் ரைட்டிங், ஆல்சோ அபவுட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு 2 வீடியோ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் அதையும் போய் பாருங்க. நான் 10 வருஷமாக ஃபில்ம் மேக்கிங் இண்டஸ்ட்ரியில் எழுத்தாளராக, அசிஸ்டன்ட் டைரக்டராக, ஸ்கிரிப்ட் சூப்பர்வைசராக வேலை செஞ்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஷூட்டிங் ஸ்பாட்டில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் என்னென்ன பண்ணுவாங்க, எப்படி அவங்களோட ஒர்க் ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு நான் வீடியோ செய்யலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு படத்துக்கு டைரக்டர் ஆகணுமோ, இல்லை நடிக்கணுமோ, இல்லை ஒரு கதை எழுத முயற்சி எடுக்கணுமோ, அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் என்ன கேட்கலாம். மலேசியாவில் நீங்கள் இந்தியாவில் சொல்கிற மாதிரி வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்குள்ளே போய் கூட்டுறவங்களா பிஏவாக வேலை செஞ்சு நீங்கள் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கிங் கற்றுக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. இப்போ எல்லாமே வந்து டிஜிட்டலில் வந்துட்டனால எல்லாருமே ஷூட் பண்ணுறாங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு கேமரா ஆங்கிள்னா என்ன, ஷூட்னா என்ன, லைட்டிங்னா என்ன, இது இருந்தால் சரியாக இருக்குமா, இது இல்லைனா சரியாக இருக்குமா, ஆளுங்க வேணுமா வேணாமா, ஒரு சட்டை என்ன கலரில் இருக்கணும், ஒரு சீன் என்ன கலரில் இருக்கணும், எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கிட்டே வரோம், ரைட்? ஜஸ்ட் நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்களை ஷூட் பண்ணி தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ எல்லாமே. ஸோ தட்ஸ் வை நார்மலாக வந்து ஃபிலிம் மேக்கர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். எப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிமை ஷூட் பண்ணுறது, எப்படி ஈஸியாக வந்து விஷயங்களை கற்றுக்கிறது ஃபிலிம் மேக்கிங் விதத்தில்னு சொல்கிறேன். பட் டு பி ரியல் டைரக்டர், ரியல் மூவி டைரக்டர் பண்ணணும்னா அதுக்கு இன்னும் நிறைய டைம் எடுக்கும். ஈவன் நானே 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னமும் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு சொந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு. எனக்கு ஃபிலிம் மேக்கிங்குள்ளே என்னென்ன தெரியும், எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க, யார் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நான் இந்த சேனலில் சொல்லிக்கிட்டே இருக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேக் டு பேக் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.